ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஹோட்டல் பார்க்க போகிறோன்னா ஃபேமஸ் ஹோட்டல் ஜெயராம் புத்தூர் தான். இது சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற வழியில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த ஹோட்டலில் ஃபேமஸே சீ ஃபுட்டு தான், அதுவும் ப்ரான் தான். வாங்க வஞ்சரம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்காங்க, மசாலா தடவி. அப்படியே சூடாக இருக்கிற கல்லில் இறக்குறாங்க. பாருங்கள், அப்படியே ஆயில் மிதக்குது. கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மீன் வறுக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். எப்படி இருக்குது பாருங்களேன். எல்லாத்தையும் திருப்பி போட்டாங்க. திருப்பி போட்ட உடனே அப்படியே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே ரெட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை அப்படியே கல்லுலேருந்து எடுத்து நம்ம இலையில சாப்பாட்டையில் எப்போ வைக்கிறாங்க. அப்படியே சுட 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 இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். செம்ம ரஷ்ஷு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. நாங்கள் உள்ளே போனதும் பேக் சைடு போனோம். சைடு பார்த்தீங்கன்னா ப்ரான் சிக்கன் குழம்புலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா சிக்கன் குழம்பு ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே ப்ரான் தொக்கு வெந்துட்டு இருந்தது. அப்பப்போ எண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே நெருப்பு ஏற்றிட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் ஒரு தனியாக ஒரு பிளேஸ் இருந்தது. என்னடா அது பிளேஸ்ன்னு போய் பார்த்தா மீன் மார்க்கெட் மாதிரி ஒரு 10 பேர் இறா உரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கடைக்காக மட்டுமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் உரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. வந்து உட்காந்தோம். ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து போட்டாங்க. அது கூடவே எல்லா குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இறா குழம்பு, எல்லா குழம்பும் வந்து ஒரு குண்டானில் வச்சுட்டாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். இங்கே ரைஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இறா தொக்கு இருக்குது. எவ்வளோ இவ்வளோ வச்சுருக்காங்க. எவ்வளோ ரைஸ் கேட்டாலும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். அதனால் 5 மீல்ஸு, 3 எறா தொக்கு, 5 வஞ்சிரம் மீன் வாங்கினோம். இது கூடவே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஐயோ அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வஞ்சிரம் மீன் வறுவல் வந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. லைட்டாக பிச்சு எடுத்து பார்த்தோம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. முள்ளுலாம் அவ்வளோவா இல்லைங்க. காரம் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க காரம் அதிகமாக இருக்கணும். பட் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கையா? சூப்பராக இருக்கு. அப்புறம் 2வது ரவுண்டாக இறால் குழம்பு கூட சாதத்தை போட்டு சாப்பிட்டோம். இறால் குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா சாதத்து கூடயும் அப்படியே வஞ்சிரம் மீன் கொஞ்சம் இறால் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊற்றவா? வேணாம் வேணாம் வேணாம். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போகிறேன். 3வது ரவுண்டு சிக்கன் குழம்பு கூட சாதத்தை போட்டு சாப்பிட்டோங்க. எல்லாமே அருமையாக இருந்ததுங்க. நம்ம இங்கே வந்ததுக்கான ஒர்த்தாக இருந்தது. எல்லாத்து கூடயும் மீனையும் இறாலையும் சேர்த்து தாங்க சாப்பிட்டோம். அப்படியே நாக்கிலே நிற்கிது. இந்த மீல்ஸுக்கு தாராளமாக 110 ரூபா கொடுக்கலாம். நம்ம தான் சாப்பிட்டுட்ருக்கோன்னு நிமிர்ந்து பார்த்தா எல்லாரும் ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. 4வது ரவுண்டாக மீன் குழம்பு கூட சாதத்தை போட்டு சாப்பிட்டோம். மீன் குழம்புலையும் மீன் நிறையாவே இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டோம். அதில் முள்ளே இல்லைங்க. சென்டரில் மட்டும்தான் முள். அது அப்படியே கையை வச்சா தனியாக வந்துடுது. மற்றபடி ஸ்மெல்லாம் எதுவும் இல்லைங்க. சூப்பராக இருந்துச்சு குழம்பு மீனும். அதுக்கப்புறம் தயிர் இருக்குது. தயிர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 5வது ரவுண்டு ரசங்க. ரசத்தை போட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். அப்படியே இலையே வழித்து எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.